தலைவா உனை வணங்க தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாபெரும் இறையாசிர் தினத்தின் தயாரிப்பாகவும் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவின் தயாரிப்பு நவநாளாகவும் இந்த தினத்தை உபகாரிகளுக்கான விசேஷ தினமாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். வின்சென்ட் சர்ச்சில் மிக அழகாக சொல்லுவார், we make a living by what we get, but we make a life by what we give. நாம் பெறுகிறதன் வழியாக ஒரு வாழ்க்கையை நாம் நிர்ணயிக்கிறோம், ஆனால் எதை கொடுக்கிறோமோ அது கொண்டே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த இடத்தை நினைத்து பார்க்கிற போது ஒரு முள்ளுக்காடாக இருந்த தலம் ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் போராட்டம். அநேக உபகார குடும்பங்கள் தாராள உள்ளத்தோடு முன் வந்தார்கள், சந்தோஷமாய் கொடுத்தார்கள். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 9:6 சொல்கிறது போல, பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் இன்பம் என்று சொல்லி அநேக உபகாரிகள் தாராள உள்ளத்தோடு கொடுத்தார்கள். அந்த கொடுத்த காணிக்கைகள் அருமையான ஒரு ஆலயமாக, திருத்தலமாக, அருட்தலமாக உயர்வதற்கு, வளர்வதற்கு வாய்ப்பாயிருந்தது. இந்த 10 நவநாட்களில் எப்போதுமே இந்த உபகாரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக, எடுக்கிற தொழில்களுக்காக விசேஷமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க ரொம்ப அழகாக சொல்றாங்க, no one has ever become poor by giving. இதுவரை இந்த உலக துவக்கம் முதல் இந்நாள் வரை நான் கொடுத்ததால் ஏழையானேன், கொடுத்ததால் ஒன்றுமில்லாமல் போனது அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. நாம் கொடுக்கிற போது இறைவன் மிகுதியாய் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாக கொடுத்தாள். இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக இன்றளவும் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற உபகாரிகளின் எடுத்துக்காட்டாய் அன்னை இருக்கிறார். தாகத்தோடு இறை பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கடந்த இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, குழந்தை தாயின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்வுற உன் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் உலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனம் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 முதல் 47 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவாய். ஊரலும் குருதியும் நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, உங்களிடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் உபகாரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவாய் கண்ணோக்கி அதனால் இவை உமக்கேற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். தூயவரான தந்தையே, உன்னார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடு புனிதர் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இட திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். விசேஷமாய் இதோ இந்த நவநாளில் உபகாரிகளை நினைவு கூறுகிற இந்த வேளையில் குடும்பங்களில் மரித்த உபகாரிகள் ஒவ்வொருவரையும் தோமுட பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன், தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்கு கொடுக்கிறவன், கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க தொடர்ந்து உமக்கு உன்னதமாய் மகிழ்வை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற இவர்கள் தங்களுடைய இயலாமையிலும் எல்லாமையிலும் சந்தோஷமாய் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இவர்களின் தியாகத்தை, இவருடைய உழைப்பை நீர் ஆசிர்வதித்து பன்மடங்காய் இந்த குடும்பங்களை வழிநடத்தும். குடும்பங்களில் மரித்தோரை யாரும் நீ ஆத்மாக்களை முத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிறவர்கள் மீதும் இரக்கமாயிரம்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உபகாரிகளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து இன்னும் அநேக உபகாரிகள் அருட்தலத்தின் திருச்சபையின் மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எழுப்பப்படும்படியாய் பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எழுநோய்க்கும் பேரின்ப வாழ்வியும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிறவர், இவராக வாழ இவராக மாற தன்னையே உடைத்து தியாகமாக்கி இருக்கிறார். இந்த மகிமையின் ஆண்டவருடைய விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். எல்லா உபகார குடும்பங்களையும் நினைவு கூறுவோம். சிறிய விதங்களிலிருந்து பெரிய பெரிய உதவிகளாய் உதவி செய்திருக்கிறார்கள். கட்டுமான பணிகளின் போது தடுமாறி நின்று கொண்டிருந்த போது அந்த முதல் ஞாயிறு கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தேன். ஒரு சாதாரண சித்தால் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஈரோட்டில் இருக்கிற போது நல்ல அறிமுகமானவங்க, 60 வயது இருக்கும், அவங்களுக்கும் யாரும் கிடையாது. நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஈரோடு வர வேண்டிய வேலை இருக்கிறது, உங்களையும் வந்து பார்க்கிறேன்னு சொல்லி அவர்களை சந்திக்க இல்லம் சென்றிருந்தேன். ஒரு சின்ன குடிசை வீடு, சிரமங்களுக்கு மத்தியில் தனிமையாய் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. என்னுடைய எண்ணம், இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறார்கள், இவர்களிடத்திலிருந்து ஏன் பாவம் பெற்று அவர்களை சிரமத்திற்குள்ளாக்க வேண்டும்? ஒரு மஞ்ச பையிலிருந்து அவர்கள் எடுத்துக் கொடுத்த தொகை 50,000 தூக்கி வாங்கி போட்டது. நான் என்ன சொல்லி பண்ண போவேன்? மாதாமாக்கு இல்லாமலா? நீ எடுத்துட்டு போ சார், நீ இதை எடுத்துட்டு போய் கட்டு. என்னால பெருசா கொடுக்க முடியலனாலும் என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு நான் கொடுக்கிறேன், சந்தோஷமாய் கொடுத்தார்கள். கண்ணீரோடு நின்றேன். இதோ இது போன்ற எண்ணற்ற குடும்பங்களை ஆண்டவர் கடந்த நாட்களில் சந்திக்க செய்திருக்கிறார். தங்களுடைய தேவைகளை காட்டிலும் ஆண்டவருடைய காரியம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாராள உள்ளத்தோடு உதவிய உள்ளங்கள், அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வெள்ளியில் இந்த கல்வாரி பீடத்தில் ஒப்புக் கொடுத்து இறை அருளுக்காக ஜெபிப்போம். நினைவு கூறுகிறோம் அவருடைய தியாகங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுத்து உன்னை 10 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா என்று சோதித்து மனதை பெற்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றை இந்த குடும்பங்களை நீர் நீர் வல்லமையாய் வழி நடத்தி குடும்பத்தின் தலைவரை நீர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் சூழ்நிலைகள் அருமையான தெய்வமாய் இருக்கும். பெறுகிற போது ஒரு வாழ்க்கை பெறுகிறோம், கொடுக்கிற போது ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு சுகமான விதத்தில் கொடுக்கிற பெரிய மனசு கட்டளையிடும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுப்பதன் வழியாக ஏழையை நீ அடைய முடியாது. உறுதியாய் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா என்று பார்த்து இந்த வாழ்க்கையாய் மாறுகிறேன். தொடர்ந்து தேவர்களிடத்தில் தொழில் முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மேற்கொள்கிற பயணங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை உமக்கு வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க
அருளால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இந்த அருளடையாளத்தின் வழியாக கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்த வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நம்பிக்கையோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.